கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் ஐ டோன்ட் நீட் அ வேலண்டைன், ஐ நீட் ஜீசஸ். இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கான ஃபார்முலா, சரிங்களா? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார், பாடுகளை அனுபவித்தார். எதற்காக? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஹீலிங் எல்லாமே ஆல்ரெடி கிவன். சுகமாக்குற காரியங்கள் சுகத்துக்காக, பலத்துக்காக, தோல்விகளுக்காக, நம்மளுடைய சாத்தான் கிரியைகளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, எல்லாத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், மரித்து எழும்பினார். ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இக்னரன்ஸ்னால தான் இப்போ நமக்கு நடக்கிற காரியங்கள், ஒரு சில விஷயங்கள். நமக்கு ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவத்துக்கு விமோச்சனம். அப்போ அந்த பரிசுத்த ரத்தத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு பாருங்கள். அப்போது ஹீலிங், வேறு மிராக்கிள்ஸ், இப்படியாக ஆண்டவர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம தான் ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஆண்டவருடைய ரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை இருக்குது. அது சாத்தான் கிரியாக இருந்தாலும், நோய் நொடி இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இயேசுவின் ரத்தத்தை அப்ளை செய்யும் பொழுது அங்கே விடுதலை இருக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்ம ஃபார்முலா. அப்போது எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஐ நீட் ஜீசஸ். இன்றைக்கி எல்லாரும் பாருங்கள், வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்னை பொறுத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்மளுடைய முதல் வேலண்டைன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல் வேலண்டைன். அப்போது அவர் தான் நமக்காக மரித்தவர். வேறு யாராவது உங்களுக்காக மரிச்சிருக்கிறாங்களா? இது வரைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் நமக்காக மரித்திருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய அன்பின் பிதாவாக இருக்க முடியும். அவர் தான் நம்முடைய அன்பின் பிதா. அப்போது இப்படி அன்பின் பிதாவாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை, அவர் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல் இடத்துல அவரை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாமே நமக்கு சாதகமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு சாதகமாய் மாறிவிடும். அதனால தான் இது இப்படி போட்டிருக்கேன். நான் இந்த பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் நீட் அ வேலண்டைன்னு சொல்லி. உலகத்தில் பரமபிதாவாகி இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய முதல்ல அன்பு கொடுத்தவர். அவர் அன்பு கொடுத்ததுனால நம்ம திருப்பி அன்பு கொடுக்குறோம். நம்ம அவரை தேடி போல அவர் நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளே யார் தேடி போனான்னு பாருங்கள். அவர் நம்மளை தேடி வந்ததுனால நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டோம். இல்லாட்டி இது எப்படி பாசிபிள்? கர்த்தருக்குள்ளே அப்படிங்கிறது கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எது நமக்கு இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறார். அவர் ரத்தத்தை அப்ளை செய்யும் பொழுது, ரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது சாத்தான் பயந்து ஓடுகிறது. இப்போ சாத்தான் ஓடினாதான் அங்கே விடுதலை. எந்த ஒரு தீர்வுக்குமே சாத்தான் பக்கத்தில் இருந்தால் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, நோய் நொடிகளை கொடுத்து, இப்படியாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மளை டிஃபீட் பண்ண இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் நமக்கு போதும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடங்கி நம்ம வாழும் பொழுது எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.